கள்ளிக்குடியை சேர்ந்த உடன்பிறவா சகோதரனுமாகிய BM சிங்கத்துறை அவர்கள் நாடகத்தில் மிருதகம் தோளுக்கு தொப்பி தபேலா இடிமாரி விழுகுது ஜோர ஒரு கை தடுத்துனா அருமையான ஒரு வாசிப்பு இல்லையா? ஆமா, அருமையான ஒரு வாசிப்பு. பல வாசிப்பு நீங்க வந்திருக்க ஆல்ரவுண்ட் பாருங்க, அட்டி பிச்சு எடுத்துருவாப்ல. ஒவ்வொரு அட்டி இடி மாதிரி விழுக பாசமுக மதுரை சேர்ந்த தம்பி சக்திவேல் அவர்கள் நடந்த ஆல்ரவுண்ட் கீழ் ரவுண்ட். ஜோர ஒரு கை தட்டுங்க. ஆனா நீங்க கை தட்டுவீங்க, நான் நல்ல ஆட்டோட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்ன காரணம்? ஃபேமஸான பாடல் என்ன பாடல்னா பெரிய வீட்டு பண்ணக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு. பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி. அந்த பாட்டை நான் பாடுறதுல பெருசு, நான் பாடுவேன், அவர் பாடுவாரு. அந்த ஓப்பனிங் பீஸ் ஒண்ணு வரும். அந்த பீஸ பாட்டு முடியும் போது ஒரு பீஸ் வரும். அது போடுறாரான்னு சரியா பார்ப்பான். வாட்சாதான் உருப்படியான ஆல்ரவுண்டு. 1 2 3 4
தாளம் ஏற்பாடு முக்குடியை சேர்ந்த MS முத்துராஜ் அவர்கள் நாடத்தில் தாளம். நாட தேவையான சீர் ஏற்பாடு தர்மமுனீஸ்வரர். சீர்கவினி உரிமையாளர் வி அழகர். நாடக அமைப்பாளர் மூல வெள்ளச்சாமி கொத்தரி அவர்களுக்கும் நன்றி நடிகர். வணக்கம். சாப்பாடு மறக்க முடியாத சாப்பாடு. டேங்கப்பா செட்டிநாடு ஏரியா வந்தா தான் எப்படி சாப்பிட முடியுது. மதுரை பக்கம்லாம் போனா சாம்பார் ஒரு கத்திரிக்காய் கூட்டுதேன். இங்க வந்து சாப்பிடுறது உட்காந்தா டேங்கப்பா வறுத்த மீன், நாட்டுக்கோழி, அவிச்ச முட்டை, சிக்கன் பொரியல், வாழைக்காய் கூட்டு, மண்டி. ஆமா, அருமையான ஒரு சாப்பாடு. மீன் குழம்பு, கறி குழம்பு, கோழி குழம்பு, ரசம், தயிர், அருமையான ஒரு சாப்பாடு. அவர் உபசரித்த அன்பு அக்கா உடன்புறா சகோதரி அவர்களுக்கும் நன்றி நடிகர்கள். குத்த வச்சு உட்காராங்க, கையை குத்த வச்சு உட்காராங்க. ஆமா, எப்பயும் வீட்டுல உட்காராங்க, வீட்டுக்கு நல்லதுல. ஆமா, சாப்பாடு அருமையான ஏற்பாடு. நாடகத்து முக்கியம் மைக் செட்டு தான். அருமையா நாடகத்துக்கு இப்படித்தான் மைக் செட்டு போடணும்னு உடவுடைய அமைந்து கொண்டு இருக்கும். பயபுரிய அண்ணே எக்கோ ஆயமை கருப்பாட் கருப்பாட் சவுண்ட் சர்வீஸ் சர்வீஸ் பாத்திரங்கள் பள்ளி திருமணம். யாரோட கதை? முருகனோட கதை. முருகன் பாடல் ஏன் போடல நீங்க? இருந்தாலும் முருகன் தெய்வம் தான், விநாயகர் தெய்வம் தான். இருந்தாலும் எந்த சாமியை கும்பிட்டாலும் விநாயகர் கும்பிட்டாதான் நமக்கு முருகனையே தரிசிக்க முடியும். ஏன்னா அழகான தெய்வத்திலே அழகான தெய்வம் யாருன்னா முருகன் தான் என்ற. முருகனாலும் ஒரு அடியில அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வேண்டுமா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வேண்டுமா. அப்படி ஒரு பாடல். அவர்களுக்கு நன்றி நடிகர். வணக்கம். ஆடல் அரசு அவனிய சுந்தரி, காமிக்கிற அரசு. அங்க ஒரு வந்து ஒரு மட்டும் கிண்ணி பின்னாடி என்னன்னே தெரியல. ரொம்ப நேரத்தில் டான்ஸ் அணி காமி. உன்னை காணாத நாளேது, உன்னை எண்ணாத நாளேது, உன்னை காணாத நாளேது, உன்னை எண்ணாத நாளேது. உங்களுக்கு எனக்கா ரொமான்ஸ் பண்றது ரொமான்ஸ் நானு, அப்படியா செய்யறது கூட நீ. அப்படியா? இப்படியே இந்த பாவம்னா சும்மா விட மாட்டேன். நானும் செய்யறேன்னு நிப்பாட்டி 4-5 வருஷம் ஆச்சு. கொட்டை அமைப்பு ஆர் மகாலிங்கம் பள்ளத்தூர், பூ அலங்காரம் எம் சுப்பையா பட்டர் பள்ளத்தூர், சீன அமைப்பு சொல்லியாச்சு. மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக. இப்படிக்கு கொத்தரி காமராஜ் நகர் 4 கரை கிராமத்தார்கள், டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம், மகளிர் சுய உதவி குழுக்கள், மக்கள் நல மன்றம் மற்றும் சென்னை வாழ் கொத்தரி கிராமத்தார்கள், கொத்தரி மக்கள் பாசறை நாடக அமைப்பாளருமாகிய பாசமிகு அண்ணன் கொத்தரியை சேர்ந்த இந்த மண்ணி நாயகமாகிய காமராஜ் நகரை சேர்ந்த அண்ணன் பி அழகர் அவர்கள் இந்த நாடகம் அமைச்சிருக்காங்க. எந்த நாடகம்னு அவர்கிட்ட பேசுங்க. சிறந்த முறையில நல்ல நிலையில போட்டு நாடகத்தை நடக்கலாம் தெரிந்து கொண்டு, தமிழ்நாட்டுல ஆரம்பத்துலலாம் எங்க நாடகத்துல மேடையில தான் பார்க்கலாம். இப்ப அப்படிலாம் அவசியம் கிடையாது. யூடியூப்ல என் பேரை சொன்னா நான், பெட்டிக்கார போற சொன்னா அவரு, முதலங்கார பேர் தான் இவரு. அப்படி யூடியூப்ல எங்களை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பயப்படிய எங்க அப்பா எவ்வளவு பெரிய கும்பிடு பத்தியா. ஆர்ஜே தவம் யூடியூப் அன்புள்ளவங்களுக்கும் நன்றி நடிக்கிறத. வணக்கம் 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 வணக்கம். எதுக்கு காவல்பணியை மிக பொறுப்போடு கண்காணித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு
நடிகர் சார்பாக நன்றி. அவ்வளவா சங்கத்தி சார்பாக நன்றி நன்றி எடுத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கேயும் எப்போதும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லா பேரும் சொல்லியாச்சு. என் பேர் சொல்லிட்டு உள்ள போறேன். ஏன்னா என்னைய உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் எங்க அம்மாவை எல்லாத்துக்கும் தெரியும். காரைக்குடி புதுக்கோட்டை வட்டாரத்தில் அதிகமா ஆனவங்க. சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரை சேர்ந்த எஸ்.ஏ. ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய உங்கள் எஸ்.ஏ. சின்னராஜா பபுனுசாமிக்கு நான் நடைபெற்ற நாடகத்தில் ஆடும்போதோ பாடும்போதோ ஏதோ குறை இருந்துச்சுன்னா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மாக்கருப்பை கூட்டிட்டு போய் கழுத்தில் இருக்கிட்டு மிதிக்கிறீங்களோ அது போல அடிச்சிடாம நாடகம் நடைபெற ஒரு அன்பு ஆசையை தெரிந்து கொண்டு எங்கேயும் எப்போதும் என்று சொல்ல தெரியுமா? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் ராத்திரிகள் வந்துவிட்டால் பத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் பத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் ராத்திரிகள் வந்துவிட்டால் ராத்திரிகள் ஓடிவிடும். காலம் சொல்லாத காலம் உலகம் உல்லாச தூரம் இரவு இரத்தங்கள் ஊரும் ஊழலில் திக்க திக்க பேசிக்கொண்டு திக்குகளில் ஓடிக்கொண்டு மறுவர் மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடும். ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது.
ஹலோ, ஏன் இந்த பக்கம் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நாங்கெல்லாம் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? ஏதோ இருக்கேன், ட்ரிப்பு ஏசிட்டு அப்படியே வந்திருக்கேன். அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் முதல் வணக்கம். அடே அப்பா, நாடகத்தை முன்னாடி உட்காந்து பாக்குறீங்களே, வணக்கம் வணக்கம். அதான் இருக்குண்ணா. இப்ப டான்ஸ் பிடிச்சிருக்கானே ரசிகர் அவரு என்னன்னு தெரியல. நம்மளுக்கு தான் இப்படி ரசிகர் இருக்கா, மெயின் ஆகலாம் என்னன்னு தெரியல, எங்கிட்டு தான் வராங்கன்னு தெரியல. அதனால எது எப்படி இருந்தாலும் சரி, நாடக நடிகர்களை ஒளிநாடா செய்து கொண்டிருக்க அன்பு ஆர்ஜே தவம் சகோதரனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. கும்பிடெல்லாம் பெருசா இருக்குடா. எந்த கும்பிட வேணாலும் நம்பிக்குள்ள அந்த தலைக்கு மேல தூக்கி கும்பிடுற மட்டும் நம்பவே கூடாது. அதனால வந்த வேலைக்கு போனோம். மைக் செட்காரே, சாப்பிட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி முறைச்ச மாதிரியே உட்காந்துருக்கு? என்ன சரிடா, பொம்பளை பார்த்து சிரிக்கலைன்னா அப்புறம் என்னத்துக்கு தான் இருக்கிற? கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? பார்த்து சிரிச்சேனா தானே ஆக. இப்படி முறைச்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னத்துல ஆக போகுது? அதனால அந்த வேலைக்கு போவோம். அரிச்சவில்லை வேண்டாமா?
வலிக்காத எதுக்கு? வலிக்காத என்ன வலிக்காத? எப்படி கேட்கறது? எப்படி கேட்கறதுன்னா கேட்டுட்டீங்க வலிக்காதானே, அப்புறம் அது என்ன? ரொம்ப நேரம் ஆட்டிங்களா? வலிக்காத? குளுக்குச்சீட்டு போட்டிருக்கேன், அதான் ஆட்டிட்டு இருக்கேன். ஆனா நம்ம பொண்ணத்துங்கிறது இந்த வருஷம் ஒரு காக்கில குடிச்சேன். என்ன தெரியும்? மாமி மடிதாரப்பா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு வழியா இந்த ரவுண்ட முடிச்சாச்சு. முதல் ரவுண்டு முடிஞ்சு, ரெண்டாவது ரவுண்டு போகணும்ல. என்னது? எனக்கு ஒரு சந்தேகம், முதல் ரவுண்டு ஏன் சீக்கிரம் முடிஞ்சிருது? தாத்தா உனக்கு தெரியுமா முதல் ரவுண்டு ஏன் முடியுதுன்னு தெரியுதா? மணல்ல பாய்ச்சி கிடக்கான். இருக்கட்டுங்க, ஏதாவது ஒரு நேரத்துல அவரும் பாதிச்சிருப்பார்ல அதுல பாதிச்சதுதான். அதனால ரெண்டாவது ரவுண்டு போகணும்னா நம்மள கூப்பிடுவோம். அந்த டீ பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல எதுக்கோ பிரச்சனை கொண்டாடுறாங்க. வந்ததுல இருந்து டீ பிரச்சனை பெரிய பிரச்சனையா ஓடுது. சித்தார கட்டிக்கிட்டு சூப்பர் ஃபிகர். செய்து செய்துதான் சூப்பர் செய்துதான் செய்து சேர்த்தமைதான் சூப்பர் ஃபிகர்தான் ஃபிகரை சேர்த்தமைதான் ஏழு மணிக்கு மேல நீ என்ன சாப்பிடு? எப்படி ஒரு பொழப்படம் தேவையா? எனக்கு தான். இந்த பொழப்புக்கு நம்ம கொத்தரி கிராமம் 3 ரோட்ல உட்காந்து 4 ரோடு இல்லையா? அது இல்ல, அது அங்கிட்டு இருக்கு. 3 ரோட்ல உட்காந்து வளர்த்தியா ஒரு 3 பேத்த புடிச்சு. என்ன வளர்த்தியா? ஏன் குட்டியா இருந்தா நல்லா இருக்காது, சேன சின்னதா இருக்கு, போதகர் மாதிரி முறுக்கு வச்சுனாலும் பிடிச்சிருக்கேன். யாரா இருக்கா?
ஒருவேளை சினிமா நடிகை ரம்பாவா இருக்குமோ? ரொம்ப என்றால் கும்பா பெருசா இருக்கு. ஆனா இந்த பிள்ளைக்கு நல்ல குச்சி சட்டி சைஸ்ல இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பகந்து காலம் மாமா குண்டி குக்கர் குண்டி இந்த பிள்ளைக்கு வம்பளை விட்டு சந்தல விட்டுறாத. ஒருவேளை குஷ்பா இருக்குமோ? குஷ்பு என்றால் ஹெட்லைட் பெருசா இருக்கு. அவன் வரவரே ரொம்ப ஹெட்லைட் ரொம்ப தண்டி ரொம்ப கூடுதலா சீசன்ல பெருத்து காரணம் வாட் இஸ் யுவர் மேட்டர் தெரியல எப்படி பெருத்துச்சுன்னு. ஒருவேளை ஆதிபரா சக்தியா இருக்குமா? பராசக்தி என்றால் கையில சூழல் இருக்கு. அம்மாட்ட ஆயுதத்தை காணாமே இருக்கு எங்க அவனுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆயுதத்தை மட்டும் தான் இருக்குன்றீங்க. சந்தன காலத்துல வேறுபட தெரியுமா? ஆமா. எப்படி செத்தாரு? எப்படி சுட்டாங்க செத்தாரு. அது தப்பு கிடையாது. 3 வருஷம் அந்த பாவனுக்குள்ளதான் ஒளிஞ்சிருந்தேன். அதோட அமைஞ்சு வெளியே வந்துட்டாரு வெக்க தாங்க முடியாம. ஒருவேளை மதுரை மீனாட்சியா இருக்குமா? மதுரை மீனாட்சி என்றால் என்ன இருக்கும்? கையில கிளிய இருக்கும். ஆனா இங்க கிளியல. என்ன கிளியிலையா கிளிக்கலையா? கிழிச்சிருமா 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 என்ன சேர்க்காதரா? ஐயா நான் அப்பால் பட்டவன் அடியேன் இமயமணி நோக்கி கிழிச்சிருமா. அதுக்கு மேல நீங்க போறீங்களா? சரி நம்மளுக்கு என்ன 1000 செலவழிச்சாலும் சரி அண்ணா கூட இருந்தாலும் சரி. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. கருப்பா இருந்தா பிளாக் லேடி ஆள் கும்பல் இருக்காளே நைஸ் கேர்ள் நைஸா செய்யுமா? நைஸ் கேர்ள் நைஸ் கேர்ள். ஆனா அந்த பிள்ளையை பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா? நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே ராஜகுமாரே ராஜகுமாரே நந்தவனத்தில் வந்த ராசகுமாரே ராஜகுமாரே ராஜகுமாரே அவன் அவ உடைய அவ எடையா அவ தொடையா தடுக்கு தடுக்கு பொழுது 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 ராஜகுமாரே 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 பள்ளிக்கூட்டத்தில நாங்கள் படுத்த பேருகிறா ஒன்று பார்த்ததுல ஒரு செய்தா ஆரணி தள்ளி தஜில அழுவா கொடுத்தா ஆற்று தஜில ஆட பழத்தவளா ஓட்ட பழத்தால் ஒரு நடுத்தருக்கு நச்சி கிட்ட வந்து கொட்ட வந்த யாரா விசாரிச்சு பாப்பா விசாரிச்சு பாப்பா. அருண் வரும்போது டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசிப்ளின் ஒழுக்கமா ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பப்படும் ஏய் ஓம்பப்படும். ஹலோ மேடம். வெள்ளை மிஸ்டர் இல்லாம பேசணும். கரெக்டா பேசுவேன் தெரியுதா? ஹலோ மேடம். ஹலோ ஹாய். நிமைக்கு நம்ம நக்கு சொல்லுது. என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த கொடுமை. வந்தோடனே இந்த பிள்ளை நீ நக்க சொல்லுது ஒன்றும் புரியல. மறுபடியும் விசாரிச்சு பாக்க என்னமா சொல்ற? அரே மேன் நிமைக்கு நம்ம நக்கு சொல்லுது. நக்க சொல்றேன்னு இப்படி தூக்கிட்டு சொல்றிய என்ன விஷயம் புரியல. எங்கே நாட்டுல வந்த உங்க நாட்டுல வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுது. சரி. எங்கே நாட்டுல வந்தவங்களுக்கு ஹாய் சொல்லுது இல்லையா? சரி. அது மாதிரி உங்க நாட்டுல நக்கு சொல்லுது. நக்க சொல்றேன்னா புரியலையம்மா. அரே மேன் எங்க நாட்டுல வந்தவங்களே கட்டி பிடிச்சு ஆமா ஆமா ஹாய் சொல்லுது. ஆமா. உங்க நாட்டுல வந்தவங்களுக்கு தண்ணியை கொடுத்து நக்க சொல்லுது. எப்படி வாயை கழுவிட்டு நக்கிறதா? அரே மேன் உனக்கு புரியல. என்கிட்ட பூரி இல்ல 2 கிழங்கு தான் கிடக்கு. அது இல்ல மேன் நான் சொல்றது தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. அண்ணே டவுசர மாட்டியா உட்காந்து? எனக்கு தான் 50 ரூபா அப்படி கொடுத்தீங்க எனக்கு பெட்டிக்காருக்கு. அது கூட குஞ்சு தெரியுதுன்னு சொல்லுது. ஜம்ல அந்த பெருச்சாலி அடிக்கிட்டு எந்த தண்ணியா கிடக்கு பாரு உள்ள. அது இல்லை மேன் அதே கொஞ்சம் இல்லே இருக்குமா? இல்ல அது தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அவ்வளவுதான் வேஸ்ட். அது இல்ல மேன் தமிழ் எனக்கு விட்டு விட்டு நுழையுது. கொஞ்சம் விளக்கலை போட்டுக்க முழுசா உள்ள போயிடும். என்ன சொல்ற மேன்? என்னமா தமிழ்ல தான் சொல்றேன். நான் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுங்களா? எங்க இருந்து வரீங்க? வடநாட்டுல இருந்து வருது. வடநாடுனா ஓட்ட வழியா உழுந்த வழியா? அதே மேன் அந்த ஓட்டையில இருந்து தான் மேன் வருது. அதுக்கு தான் மனுஷன் அலைகிறாங்க அடிக்கிறாங்க. அந்த ஓட்டையே எங்க நாட்டுல இருந்து இங்கே காட்ட வந்திருக்கு. எதுக்கு அங்க இருந்து இங்க காட்ட வந்திருக்கீங்க? வெளிநாட்டுல இருந்து காட்ட வந்திருக்கீங்க? வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கு. இங்க எதுக்கு வந்தீங்க? பிச்சை எடுக்க வந்திருக்கு.
கஷ்டப்படுற குடும்பம் ஆளுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா 100 அரே அது இல்ல ஆ. பிச்சை இருக்கு இல்லை ஆ. அதுவும் இல்லை தர்மம் செய்யுள்ளே ஆஹா. அப்புறம் எது ஆட்டிக்கட்ட வந்திருக்கு ஆட்டிக்காட்ட வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க உள்ள தள்ளிடுவாங்க அரே மேன் பிலிம்ல நடிக்க வந்திருக்கோம் படத்துல ஆ. இந்த முதல்ல சொல்ல வேண்டியதானே ஆ. சினிமாலவா? ஆமா. நீங்களா ஆ. இப்பவா ஆமா எவ்வளவு தமிழ் படம் பார்த்திருக்கேன் இது வரைக்கும் உன்னை தமிழ் படத்துல பார்த்ததே கிடையாது தமிழ்ல எங்க மேன் நல்லா எல்லாம் பண்ணது பூரா முதையெல்லாம் தண்ணிய போட்டுச்சு இப்ப மாத்திரையை போட்டு கஞ்சா போட்டு படுத்துக்குது கஞ்சா போட்டா செய்ய தெரியும் எப்படி படுத்தாங்க தெரியல அரே மேன் போதை அதிகமாச்சுன்னா எங்கிட்ட செய்யுது அப்ப தமிழ்ல சரியா செய்யல 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சிருச்சு பூரா அது உண்மைதான் உண்மைதான் அப்போ உங்களை எதுல நல்லா செய்றாங்க மலையாளத்திலயும் நல்லா பண்ணுது ஆமா தலைகளை போட்டுக்கிட்டு செய்வாங்க அரே மேன் அங்கேயும் நிக்க வச்சு பண்ணுது உட்கார வச்சு பண்ணுது ஓட விட்டு பண்ணுது தூங்க விட்டு பண்ணுது தலைகீழா பண்ணுது நடக்க விட்டு பண்ணுது ஆமா நீ விவரம் தெரியாத ஆளா இருக்கு ஆ. அங்க மட்டுமா பண்றாங்க ஆ. தமிழ்நாட்டுக்காரல தண்ணி அடிக்காத வரைக்கும் கஞ்சி அடிக்காத வரைக்கும் அபின் மருந்து சாப்பிடாம இருக்கிறவன் இதே மாதிரி செய்யற ஆம்பளை 80 பேர் இருக்காங்க ஒரு நாள் நான் ஒருத்தர் இருக்கேன் ஒரு நாள் கூட நீ எனக்கு வீடியோ கால்ல காட்டல மேன் எப்படி இதை போய் வீடியோ கண்ண உங்கள்கிட்ட கட்டுவாங்களா அரே மேன் இது வீடியோவாவே இருக்கு நீ காட்டுறதுக்கு என்ன இது வீடியோ பார்த்தா நீக்கிற கரைகளா வர்றாங்க நாங்க 4 பேர் இருக்கோம் மேன் யாராரு நானு தேனியல். பவா, செல்வராஜ் தேனியல் இந்த 4 பேர் இந்த குடும்பத்தை கிடைக்கிறது பரவாயில்ல படத்துல நடிக்கிறீங்க சரி படத்துல நடிக்கிறீங்க ஒரு ஷாட்டுக்கு மேலே 1 கோடி வாங்குது கீழே கீழே 3 கோடி வாங்குது இதெல்லாம் அநியாயம் இல்லையா ஏன்? மேல மட்டும் 1 கோடி கீழே 3 கோடி அரே மேன் அங்கே வருது காரை நிறுத்துது இறங்கி போய் பிளாட் போட்டு உட்காந்து பல்லு நல்ல விளக்கி கதையை தூங்கி கேளுங்க. எந்திரிச்சு காலையில கக்கா போறதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் அங்கேயே தூங்குது இதுக்குள்ளேயே கக்கா போய் இதுக்குள்ளேயே காரை நிப்பாட்டி இதுக்குள்ளேயே தூங்கி இதுக்குள்ளேயே 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்கல்ல அரே மேன் உள்ளே லாரியில சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க லாரியை நடிக்கிறா அப்ப நம்ம இஷ்டத்தை இந்த வீட்டுக்கு ஒண்ணும் புரியல போட்டு அமைக்கிற வேண்டியதா ஏய், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா சூடு இருக்கா சொன்ன இருக்கா வெக்க இருக்கா மான இருக்கா ஈன இருக்கா கீழ இருக்கா மேல இருக்கா ஓரமா இருக்கா ஒடிச்சு இருக்கா சூட்டி இருக்கா சுருங்கி இருக்கா ரத்தமா இருக்கா படுத்து இருக்கா புளிச்சு இருக்கா தின்னுச்சு ஏன் அவனை இந்த கேள்வி கேட்க நீங்க தூக்கு பிடிச்ச தானே நீ சாவியா யார கேட்ட உன்னே தான் சொன்னேன் லூசு பயமாடு கேன பயமாடு முட்டா பயமாடு இருக்கு பயமாடு அறிவுட்ட பயமாடு முடிச்சைக்கு பயமாடு சக்கார பயமாடு கொல்ல மாதிரி பயமாடு கண்ணாடியார பயமாடு வீணா போன வெங்க பயமாடு வெறும் பயமாடு உனக்கு அகப்படா பயமாடு மோந்து குடிக்க மொண்டையில இருக்காது பாக்குறேன் ஆம்பளை வாங்க என்ன பண்ணுவா நீங்க என்ன பண்ணுவீங்க நான் உங்களை தான் பண்ணுவோம் ஒப்பந்தலையா பண்ணுவாங்க நாங்களும் உங்களை தான் பண்ணுவோம் உங்க ஒப்பனையா பண்ணுவாங்க